Hi friends, this is Sendil. Welcome to our channel English பேச ஆசையா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம பேசக்கூடிய ஒரு 25 இங்கிலீஷ் சென்டென்சஸ் தாங்க பார்க்க போறோம். சோ நான் தமிழ்ல வந்து நம்ம as usual நம்ம வந்து வழக்கமா நல்லா பேசுவோம். சோ அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படினு சொல்லிட்டு ஒரு 25 சென்டென்சஸ் பார்க்கலாம். நான் ஒவ்வொரு சென்டென்ஸா தமிழ்ல சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவேன். நீங்களும் என் கூட சேர்ந்து பிராக்டீஸ் பண்ணிட்டே வாங்க. ஆன்சர் தெரிஞ்சவங்க சும்மா இருக்க கூடாது. கமெண்ட்ல வந்து உங்களோட ஆன்சரை சொல்லுங்க. தப்போ கரெக்ட்டோ practice is very important. ஓகே? சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க. வீடியோக்கு அப்படியே லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற சென்டென்ஸ் நீ கேட்டிருந்தியா? நீ கேட்டிருந்தியா? இந்த क्वेश्चन எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? Had you asked? Had you asked? ஓகே, இது என்ன டென்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா past perfect tense. ஓகே? நெக்ஸ்ட் ஒன். ஆனா எனக்கு அது இன்னும் கிடைக்கல. ஆனா எனக்கு அது இன்னும் கிடைக்கல. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? But I didn't get it yet. But அப்படினா ஆனால் அப்படின அர்த்தம். I didn't get அப்படினா இன்னும் கிடைக்கல. Yet அப்படினா இன்னும் அப்படின அர்த்தம். Yetனா இன்னும். ஓகே? But I didn't get it yet. அது இன்னும் எனக்கு கிடைக்கல. நெக்ஸ்ட் ஒன். மீதி ஒண்ணுமே இல்ல. மீதி ஒண்ணுமே இல்ல. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? There is nothing left. There is nothing அப்படினா ஒண்ணுமே இல்ல. Left அப்படினா leftனா ஒண்ணுமே அந்த மாதிரி அர்த்தம். ஓகே? இல்லை அப்படிங்கிறதுக்கு நம்ம left அப்படினு சொல்லுவோம். ஓகே? left அப்படினா ஒண்ணு சேர்த்து தான் சொல்ல முடியும். தனியா இதுக்கு ஒரு மீனிங் அப்படி நம்ம வந்து வைக்க முடியாது. ஓகே? There is nothing left. மீதி ஒண்ணுமே இல்ல. நெக்ஸ்ட் ஒன். நீ நினைக்கிறதை விட இது ஈஸி தான். நீ நினைக்கிறதை விட இது ஈஸி தான். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? It's easier than you think. It's easier than you think. ஓகே? It's easier அப்படினா ஈஸி தான். Than you think அப்படினா நீ நினைக்கிறதை விட அப்படின அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன். கொஞ்சம் பணம் கடனா கொடு. கொஞ்சம் பணம் கடனா கொடு. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? Lend some money. Lend some money அப்படினு சொல்லலாம். இதே இது கொஞ்சம் பணம் எனக்கு கடனா கொடு அப்படினா lend me some money. Lend me some money அப்படினு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன். தொல்லை கொடுத்துட்டேனா? தொல்லை கொடுத்துட்டேனா? ஓகே? நான் உனக்கு தொல்லை கொடுத்துட்டேனா அப்படினு சொல்லி கேட்போம்ல, அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? Have I bothered you? Have I bothered you? தொல்லை கொடுத்துட்டேனா அப்படின அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன். பஸ்ல இருந்து இறங்கு. பஸ்ல இருந்து இறங்கு. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Get off the bus. Get off the bus. Get off அப்படினா இறங்கு அப்படின அர்த்தம். இது வந்து ஒரு phrase. ஓகே? So get off the bus. பஸ்ல இருந்து இறங்கு அப்படின அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன். பால் பொங்கிருச்சு. பால் பொங்கிருச்சு. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள் தான். எப்படி சொல்லுவீங்க? Milk boiled over. Milk boiled over. பால் பொங்கிருச்சு. Boiled over அப்படினா பொங்கிருச்சு அப்படின அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன். எனக்கு இதுல விருப்பம் இல்லை. எனக்கு இதுல விருப்பம் இல்லை. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I am not fond of this. I am not fond of this. Fond of this அப்படினா விருப்பம் இல்லை அப்படின அர்த்தம். ஓகே? So I am not fond of this. எனக்கு இதில் விருப்பம் இல்லை. ஓகே? நீங்களும் என் கூட சொல்லிக்கிட்டே பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. ஆன்சரையும் போட்டுட்டே வாங்க தெரிஞ்சவங்க. ஓகே? கமெண்ட்ல போடுங்க. நெக்ஸ்ட் ஒன். இத முடியும்னா செய். இத முடியும்னா செய்யுங்க. உங்களுக்கு முடிஞ்சா இத செய்யுங்க அப்படினு சொல்லுவோம்ல, அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Do it if possible. Do it அப்படினா இது செய்யுங்க. If possible அப்படினா முடிந்தால் அப்படின அர்த்தம். ஓகே? Do it if possible. முடிஞ்சா செய்யுங்க. நெக்ஸ்ட் ஒன். அவன் சொதப்பிட்டான். அவன் சொதப்பிட்டான் அப்படினு சொல்லுவோம்ல, அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? இதெல்லாம் பாருங்க வழக்கமா நம்ம சொல்லக்கூடிய சென்டென்ஸ் தான். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? He messed it up. He messed it up. ஓகே? அவன் சொதப்பிட்டான். Messed அப்படினா அப்படி சொதப்புறது. ஓகே? நெக்ஸ்ட் ஒன். இந்த இடத்தை விட்டு கிளம்பு. இந்த இடத்தை விட்டு கிளம்பு. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Leave this place. Leave this place. இந்த இடத்தை விட்டு கிளம்பு. நெக்ஸ்ட் ஒன். அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா? அவர் செலக்ட் ஆனாரா? ஓகே? ஸோ எலெக்ஷன் அப்போ வந்து இந்த கேள்விலாம் நம்ம நிறைய கேட்டிருப்போம். அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா? அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? Was he selected?
Was he selected? அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா? அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? எல்லாமே பாஸ்ட்ல தான் சொல்றோம். எப்படி சொல்லுவீங்க? He was selected. He was selected. ஓகே, அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அவர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. அவர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? He was not selected. ஓகே, he was not selected. not ஏன் சேர்க்கிறோம்? அவர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை அப்படின்னு நெகட்டிவ்ல சொல்றதுக்கு not சேர்க்கிறோம். ஓகே, he was not selected. நெக்ஸ்ட் ஒன். எதற்காக? எதற்காக அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? இது நான் நிறைய டைம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படி கேட்பீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. எப்படி கேட்கலாம்? For what? For what? எதற்காக அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. யாருக்காக? யாருக்காக அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்பீங்க? உங்களோட ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒன். எனக்கு படம் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு மூவிஸ் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? I like to watch movies. I like to watch movies. எனக்கு படம் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். ஓகே, இது இன்னொரு விதமா எப்படி சொல்லலாம் அப்படின்னா I like watching movies. I like watching movies. ஓகே, அப்படியும் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன். உங்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருந்தது? அல்லது உங்கள் நாள் எப்படி இருந்தது? அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? இதுதான் நம்ம அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விதான். எப்படி கேட்பீங்க? How was your day? How was your day? உங்களுடைய இந்த நாள் எப்படி இருந்தது? நெக்ஸ்ட் ஒன். உனக்கு பிடிச்ச கலர் என்ன? அல்லது உனக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும்? அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்பீங்க? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். எப்படி கேட்கலாம்? What is your favorite color? What is your favorite color? ஓகே, favorite color அப்படின்னா பிடித்த நிறம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். எனக்கு பிடிச்ச கலர் ப்ளூ. அல்லது எனக்கு ப்ளூ கலர் ரொம்ப பிடிக்கும். நீல நிறம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? My favorite color is blue. My favorite color is blue. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலரை இப்போ கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இன்னைக்கு என்ன நாள்? இன்று என்ன நாள்? அல்லது இன்னைக்கு என்ன டேட்? அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்பீங்க? இன்னைக்கு என்ன டேட்? What is the date today? What is the date அப்படின்னா இன்னைக்கு என்ன டேட்? Today அப்படின்னா இன்று. ஓகே, What is the date today? இன்னைக்கு என்ன நாள் அல்லது இன்னைக்கு என்ன டேட்? நெக்ஸ்ட் ஒன். உன் பிறந்த நாள் எப்போது? உன் பிறந்த நாள் எப்ப? அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? When is your birthday? When is your birthday? Your birthday அப்படின்னா உன்னுடைய பிறந்த நாள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, when அப்படின்னா எப்போது. When is your birthday? உன்னுடைய பிறந்த நாள் எப்போது? நெக்ஸ்ட் ஒன். நீ எங்க இருந்த? நீ எங்க இருந்த? அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? Where were you? Where were you? நல்லா பாருங்க. முதல்ல இருக்கக்கூடிய அந்த where இருக்கு இல்லையா, அது எப்படி வாசிக்கணும்னா where. ஓகே, WERE அது எப்படி வாசிக்கணும்னா where. ஓகே, where were you? ஓகே, இங்கிலீஷ்ல pronunciation is very important. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? Nothing to say. Nothing to say. சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. கடைசியா நம்ம பார்க்க போற ஒரு சிம்பிளான சென்டென்ஸ். என் வார்த்தைகளை கேளு. என் வார்த்தையை கேளு. ஓகே, நான் சொல்றதை கேளுன்னு சொல்லுவோம், அதே மாதிரி தான். என்னுடைய வார்த்தைகளை கேளு. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Listen to my words. Listen to my words. My words அப்படின்னா என்னுடைய வார்த்தைகள். Listen அப்படின்னா கவனி அப்படின்னு அர்த்தம். கேளு. ஓகே, Listen to my words. என்னோட வார்த்தைகளை கேளு. ஓகே, ரைட்டு. எப்படி இருந்தது இந்த 25 sentences? ஈஸியா இருந்ததா? ஓகே, இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். எனக்கு இங்கிலீஷ் பேசுறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு இங்கிலீஷ் பேசுறது ரொம்ப பிடிக்கும். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி தான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ்.
fluently and confidently. Okay, and then நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you my dear friends.